அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது மார்ச் மாதத்தோட முதல் நாள். எல்லாருக்குமே இந்த மாதம் நல்லபடியாக போகணும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இயர் எண்டுங்கிறதுனால கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். அதையும் பார்த்து அது இல்லாமல் ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் இருக்கிறனால அதுவும் சில சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான வீடியோஸ் கூடிய விரைவில், அதாவது நாளைக்கு மேக்ஸிமம் மண்டேக்குள்ளே வந்துடும். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ கிரகங்கள் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்குள்ளே அடங்கி இருக்கிறதுனால பல மாற்றங்கள், எதிர்பாராத சில விஷயங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ராசிகளுக்கு மோசமாகவும் சில ராசிகளுக்கு நல்லாவும் இருக்கும். உங்களோட சுயஜாதகம் பார்க்குறது, லைவ் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ராசி பலன் கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். இந்த தேதி பார்த்திங்கன்னா 1/3/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா திரியோதசி திதி மாலை 7:11 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது. பிரதோஷ விரதம் இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் காலையில் 8:36 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமாக இருக்கும். சூரிய உதயம் காலையில் 6:25க்கும் சூரியன் மறைவு மாலை 6:17க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, பகல் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:48 6:17 வரைக்கும் ராகு காலம் இருக்குது. யமகண்டம் பகல் 12:21 1:50 வரைக்கும் இருக்குது. குளிகை பகல் 3:19 4:48 வரைக்கும் இருக்குது. திரியோதசி திதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நிலச்சிருக்க வேண்டிய மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள், ஆடல், நகை, வண்டி ஓட்ட பயிற்சி, எழுதுதல் ஆகியவெல்லாம் செய்யறதுக்கு நல்லது. சில விஷயங்களை புதுசாக கற்றுக்கிறதும் அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கும் இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு 9 கோள்களுக்கான வழிபாடு செய்ய வேண்டி, அதே நேரம் ஆயுதம் பயில, வண்டி ஏற, இடம் தொடர்பான, அதாவது இது கிளாஸ் எடுக்கிறது, சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு சிரமம், ரிஷப ராசிக்கு சிக்கல், மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு ஏமாற்றம், கன்னி ராசிக்கு துயரம், துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சிக ராசிக்கு செலவு, தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு பயம், கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு லாபமாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக செய்யுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உறவுகளுக்குள்ளே அனுசரித்து போங்க. இப்போ ராசி பலன் பார்க்க போகிறோம். முதல் ராசியான மேஷ ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா காலையிலேருந்து ஏதோ ஒரு சிந்தனைகள், மன வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதோ இல்லை மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு சினிமாவுக்கு போகிறதோ இன்றைக்கி நல்லதாக இருக்கும். உங்களோட கிரகநிலைகள் கொஞ்சம் சறுக்கலாக தான் இருக்குது. கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. 3ஆம் இடத்து குரு சரி இல்லை, 4ஆம் இடத்து சந்திரனும் கொஞ்சம் குழப்பம், 5ஆம் இடத்து கேதுவும் சரி, 11ஆம் இடத்துல இருக்கிற 5 பேர் உங்களை தாங்கி பிடிக்கிறாங்க. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. 12ஆம் இடத்து சனி பகவானும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கார். இன்றைக்கி நாளில் கொஞ்சம் உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். கொடுத்த கடன் திரும்ப கேட்டு சண்டை போடாமல் அமைதியாக பொறுமையாக வாங்குறது நல்லது. அது டிலேவாகி தான் வரும், பதட்டப்படாதீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். ஏன்னா நீங்கள் அதை நம்பி கமிட்மெண்ட் கொடுத்து அதை காப்பாற்ற முடியாத இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் பசங்களால் சந்தோஷமும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வரதும் மனசுக்கு நிம்மதியை தரும். அதே நேரங்களில் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதும் நல்லது. இன்று குறைஞ்ச செயலாற்றல், உங்கள்கிட்டயே நீங்களே மந்தமாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு, பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் பண்ணுறது நல்லது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து விடாதீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகவும் பதட்டமாகவும் தான் இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின தேவையில்லாத பயம் வேறு இருக்குது. அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களை நீங்களே அமைதியாகவும் உற்சாகமாகவும் வேலைகளை தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது. நாளை பொறுமையாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கண்டிப்பாக
2-3 நாளாக கொஞ்சம் உரசல் பொரசலாக தான் இருந்தீங்க. தேவையில்லாத மனஸ்தாபங்கள், ஈகோ ஏற்பட்ட கடைசியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்துட்டு நட்பான அணுகுமுறையோட துணைக்கிட்ட பேசி பழகிறது நல்லது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துட்டு மனசை அமைதியாக வச்சு துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக நடந்துக்குங்க. நட்பாக வெளியில் கூப்பிட்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு மகிழ்ச்சியாக வச்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும். இல்லைன்னா தேவையில்லாத பதட்டங்கள் ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் எதிர்பார்த்த தன வரவும் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது உங்களோட செலவுகளை கண்டிப்பாக கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். குடும்பத்தில் ஏற்படுற செலவுகள் ரொம்பவே பொறுப்புகள் காரணமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பதட்டங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்களில் வலி ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. சளி மற்றும் இருமல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெளியில் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட்றது, ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம், இன்றைய நாள் உங்களுக்கு காலையிலேருந்து தெளிவாகவும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்களே செயல்படுறது உங்களுக்கே நல்லா தெரியும். எங்கேருந்துடா இந்த நாள் ஆரம்பித்தது இவ்வளோ மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்குது. இந்த வார இறுதி நாட்கள் உங்களுக்காக தான் இருக்கான்ற மாதிரி இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார், 3ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் உங்கள் வேலையில் புது பொலிவோடும் தெம்போடும் செயல்படுவீங்க. நண்பர்களோட ஆலோசனைகளால் உங்களோட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண வழி இருக்குது. வியாபாரத்தில் பெரிய மனிதர்களோட ஆதரவு நல்ல ஒரு மகிழ்ச்சி அளிக்கும். அதே நேரங்களில் முன்னேற்றமும் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அசையா சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த தனவரவு இருக்குது. சேமிப்பு உயரும். சுபகாரிய முயற்சிகளில் முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சின்னதாக சில நேரங்களில் பொறுமை சோதித்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் எல்லா வேலைகளையும் சரியாக செஞ்சு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளில் என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிறதுக்கும் உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட சுறுசுறுப்பும் ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைகள்லாம் எதுவும் நிலுவையில் நிற்காமல் வார இறுதி நாட்களை பக்காவாக முடிச்சுட்டு போவீங்க. உங்களுக்கு அது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகளை செய்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கூட வேலை செய்கிறவங்களோட பொறாமையும் இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட நல்ல ஒரு பகிர்ந்துக்கிற மாதிரி சந்தோஷமான தருணங்களையும் இனிமையான தருணங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவு மேம்படும், சந்தோஷங்கள் கூடும். சில விஷயங்களை மனசு விட்டு பேசுகிறதுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பொருத்தமாக இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கும், பசங்களோட நலன் கருத்தும் குடும்பத்தோட சூழ்நிலைகளை மேம்படுத்தவும் நல்ல ஒரு நாளாக பயன்படுத்திக்கலாம். சேமிப்பு, பணவரவு நல்லா இருக்கிறனால சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சாதகமான வாய்ப்புகள், எல்லா விதத்துலேயும் பணம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு திறன் அதிகரிக்கும். சந்தோஷங்களுக்கு குறையில்லை. மகிழ்ச்சியாக இந்த நாளை உற்சாகமாக எல்லா விதத்துலேயும் கொண்டு போகிறது உங்களுக்கு நிறைவானதாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, உறுதி, உற்சாகம் எல்லாமே நாள் முழுக்க உங்களை ஆரோக்கியத்தில் சிறப்பாக வச்சுருக்க உதவியாக இருக்கும். பயனுள்ள வகையில் நாளை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் சில விஷயங்களை மறக்கிறதுக்கும் உங்களோட பதட்டங்கள்னால சில விஷயங்களை தவறாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக சிந்தித்து ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது. அதே நேரங்களில் வார்த்தைகளுக்கும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாகலாம். குடும்பத்தில் ஏற்படுற தேவையில்லாத செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல வேலையாட்கள் கொஞ்சம் ஆதரவாக இருந்தாலும் உங்களுக்கு நாளை கவனமாக கொண்டு போகிறது நல்லது. மனைவி வழி உறவினர்களால் கொஞ்சம் உதவிகளும் கிடைக்கும், பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. அது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபட வாய்ப்பு இருக்குது. மனசு முழுக்க இன்றைக்கி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம்.
நீங்கள் பதட்டப்படும்படியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனை செய்கிறது, அதே நேரங்களில் கோயிலுக்கு போகிறது நல்லது. அடுத்த பிடிச்சவங்ககிட்ட பேசும்போது பதட்டம் இல்லாமல் கவனமாக பார்த்து பேசுங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. அதனால் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட எண்ணங்கள் சிதறனால கண்டிப்பாக கவனக்குறைவு ஏற்படவும், வேலைகளில் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களோட வேலைகளை புத்திசாலித்தனமாக தவறுகள் இல்லாமல் பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், பசங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமானவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயும் சகஜமாக பேசி பழக வேண்டியது அவசியம். காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை காதலன் காதலிக்கிட்ட தான் பிரச்சனையாக காமிக்கிற மாதிரி இருக்கும். சுமூகமான உறவை மேம்படுத்துறதுக்கு குறிப்பாக பார்த்து பேசுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வாய்ப்பு சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பணத்தை தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து பணத்தை செலவு பண்ணுங்கள். இல்லைனா தேவையில்லாத செலவுகள் அதிகமாக செஞ்சுட்டு அவசர தேவைக்கு செலவுகளுக்கு காசு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே பணத்தை தட்டுப்பாடை ஏற்படுத்தும், பதட்டத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில எதிர்பாராத செலவுகள்னால் ஹாஸ்பிட்டல் செலவுகள், வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களோ இல்லை பெற்றோரோட மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். செலவுகளை கண்காணித்து சேமித்து வச்சிங்கன்னா தக்க சமயத்தில் அது உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தை ரொம்பவே கவனமாக இருங்க. ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துட்டு நாளை ஆரோக்கியமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அடுத்த ராசி கடகராசி. இன்று குழப்பமான நாள் தான். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய அளவில் சொல்லிக்கிற அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. உங்களோட ராசியில் சந்திரன் இருக்கிறது, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, இதை சொல்லக்கூடிய காரணங்களே கிடையாது. அது எந்த மாதிரி குழப்பங்களை தரும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். 9ஆம் இடத்துல சனி பகவானும் 12ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்காங்க. இன்றைய நாளை நீங்கள் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகணுன்னா உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட தெளிவான சிந்தனைகளும் அவசியமாக தேவை. உங்களுக்கு பணவரவு இருக்கும், அதே நேரங்களில் தேவையில்லாத பொருள் வாங்குறோன்னு செலவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை. நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகள் ஓரளவுக்கு குறையும். எந்த ஒரு விஷயத்துலையும் இன்று தெம்போடு செயல்படுங்க. நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். வளர்ச்சிக்குரிய நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாலாம் எதிர்பார்க்காதீங்க. யதார்த்தமான அணுகுமுறையாக கொண்டு போயிட்டு யதார்த்தமான நாளாக கொண்டு போகிறது நல்லது. உங்களோட பலவீனங்களை பலமாக மாற்ற முயற்சி செய்கிறது நல்லது. சிறப்பான எதிர்காலம் சந்தோஷத்துக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சின்ன சின்ன தவறுகள், வேலைகளில் சின்ன சின்ன கவனக்குறைவால் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணிகளை கவனமாக செய்யுங்க. வேலை பலு அதிகமாக இருக்குது. வார இறுதி நாட்களில் முடிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. சில நேரங்கள் மெத்தனமாக இருந்தனால இன்று உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மாத கடைசி வேறு டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும். பார்த்து உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் தேவையில்லாத மாறுபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உறவில் புரிதல் பாதிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் துணையை மகிழ்விக்க முகத்தில் புன்னகையோடு இருங்க. மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பான நாளாக தான் இருக்கும். அமைதியாகவும் பொறுமையாகவும் துணைக்கிட்ட பேசிட்டிங்கனாலே போதும். பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் செலவுகளை கண்காணித்து சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, தேவையில்லாத செலவுகளை செய்கிறதோ பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதோ இன்று கொஞ்சம் நல்லதாக இருக்குது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முதுகு வலி ஏற்படலாம். ஓய்வு எடுக்கிறது, மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களே வெளியில் தனிமையில் நல்லா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்று உங்களுக்கான ஒரு கடந்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் காலையிலே முடிவு பண்ணிக்கோங்க, இதுவும் கடந்து போகணும், நாளை ஆரம்பிக்கிறது நல்லது. எந்த ஒரு சில குழப்பங்கள், தேவையில்லாத மன வருத்தங்கள், ஓவர் ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம உங்களுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்படுத்தி உங்களை நீங்களே குழப்பிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசியில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கார். 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு எல்லாமே இருக்கிறது நல்லதை கொடுத்தாலும் சில பிரச்சனைகளும் சிக்கலையும் கொடுக்கத்தான் செய்கிறாங்க. 8ஆம் இடத்து சனி பகவான் மன வருத்தத்தையும் 11ஆம் இடத்து குரு பகவான் கொஞ்சம் வரவையும் கொடுப்பாரு. ஆனால் 12ஆம் இடத்து சனி பகவான் பாதுகாப்பு இல்லாத உணர்வு, பயம் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. பசங்களோட ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதே நேரங்களில் பண விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களோட ஆறுதல் வார்த்தைகளால் மனசுக்கு புது தெம்பு கிடைக்கும். பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதாவது எல்லா விஷயத்தையும் சாதகமாக கொண்டு போகணுன்னா ரொம்பவே பொறுமை அவசியம். சில அசௌகரியங்களை இருக்கிற மாதிரி இருக்குது. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்காதீங்க. எதை செய்கிறதா இருந்தாலும் திட்டங்கள் தீட்டி அதை நம்பி செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு பதட்டமோ பயமோ இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலையை உங்களோட மேலதிகாரிகள் மதிப்பிடுறதுக்கோ பார்வையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட செயல்திறன் சிறப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களோட படைப்பாற்றலையும் கொஞ்சம் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் கேஷுவலாகவே செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமை, உங்களோட திறன் எல்லாத்தையும் வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி உங்களுக்குள்ள சின்னதாக ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஏமாற்றத்தை தொணக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் பய உணர்வையும் தொணக்கிட்ட தான் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பேசுங்க, பொறுமையாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. காதலர்களுக்கு கட்டாயமாக உங்களோட வார இறுதி நாளில் போய் சண்டை போட்டு டென்ஷன் ஆக்கி பிரச்சனை ஆக்காதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை கவனமாக கையாள வேண்டுங்க. அதே நேரங்களில் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. எதிர்பாராத செலவுகளும் எதிர்பாராத இழப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி ஆற்றல் கம்மியாக இருக்குது. ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறது, மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ரிலாக்ஸாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்குது. வார இறுதி நாள் உங்களுக்கானதாக தான் இருக்குது. இந்த நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வகையில் உங்களோட கிரக நிலைகள் எல்லாமே இருக்குது. செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை தரும். 6ஆம் இடத்து சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, 7ஆம் இடத்து சனி பகவான், 10ஆம் இடத்து குரு, 11ஆம் இடத்து சந்திரன், 12ஆம் இடத்து கேது நல்ல ஒரு பலனை தர விதமாக தான் கிரக நிலைகள் இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி, உறுதி எல்லாமே இருக்குது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கூட பிறந்தவங்க வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படலாம். கடன் பிரச்சனைகள் தீரும். மன அமைதி இருக்கிற மாதிரி இருக்குது. பெற்றோரோட அன்பை பெறுவீங்க. இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தியும் முன்னேற்றத்தை நோக்கியும் போகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். உங்கள்கிட்ட இன்று நல்ல ஒரு வேகம், விவேகம் இருக்குது, சுறுசுறுப்பு இருக்குது. இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக்குவீங்க. புதிய தொடர்புகளையும் நட்புகளையும் ஏற்படுத்துறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு உற்சாகமாக ஜாலியாக டீம் ஒர்க் பண்ணுறதுக்கான நாளாக இருக்குது. உங்களோட வேலைகளில் நேர்மையும் உண்மையும் இருக்குது. அது மேலதிகாரிகள்கிட்ட இருந்து பாராட்ட பெற்று தர மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பான நாளாக தான் இருக்குது. நாளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்துலையும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இன்று நல்ல ஒரு உற்சாகம் மகிழ்ச்சி இருக்கிறனால நேர்மறையான அணுகுமுறை துணைக்கிட்ட காட்டுவீங்க, துணையை மகிழ்விப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் நல்லா இருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கிறனால எல்லா விஷயத்தையும் பிடிச்சி மகிழ்ச்சியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாள். துணைக்கூட காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வார இறுதி நாளுங்கிறதுனால ஜாலியாகவே கொண்டாடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கான நாளாக தான் இன்றைய நாள் இருக்குது. ரொமான்டிக்கான நாளாக இருக்கும். சிலருக்கு கல்யாணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சின்னதாக கடன் வாங்குவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வரவு நல்லா தான் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக சேமிக்கவும் உங்களால் முடியும். அதுவும் இல்லாமல் பயனுள்ள வகையில் குடும்பத்துக்கான செலவுகளை செய்கிறதுனால நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்குது. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உகந்த நாளாக இருக்குது. இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேமிக்கிறதுக்கும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்று உங்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாள். நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி நிறைவேறும். ரொம்ப நாளாக உங்களோட கனவுகள் நினைவுகள் விருப்பங்கள்லாம் நிறைவேறத்துக்கு இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட ராசியில் 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ராகு. சந்தோஷங்களுக்கு குறையில்லை. வரவு நல்லா இருக்குது. குடும்பத்தோட மகிழ்ச்சி நல்லா இருக்கும். 6ஆம் இடத்து சனி பகவானும் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுருப்பார். 9ஆம் இடத்து குருவும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது. 10ஆம் இடத்து சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவரோட வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. 11ஆம் இடத்துல கேது கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலேயும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் புது உற்சாகத்தோடு செய்வீங்க. குடும்பத்தில் உள்ளவங்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திறமைகளை வெளிப்படுத்தி புதிய வாய்ப்புகளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களோட சுமூகமான உறவும் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் திட்டங்கள் மற்றும் அணுகுமுறை மூலிமா இன்றைய நாளால் அற்புதமான நாளாக ஆக்குவீங்க. உங்களோட உரையாடல் திறன் பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு மேம்படுத்தி நன்மை விளைவிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை. நாள் முழுக்க சிறப்பாகவும் உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றமும் உங்ககிட்ட இருக்கிற உறுதி தன்னம்பிக்கை நாளில் நீங்கள் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள்கிட்ட இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக தடுமாற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் பணி சுமை அதிகமாக இருந்தாலும் உங்களோட கடின முயற்சியும் கடின உழைப்பும் உங்களோட வேலையை நல்ல ஒரு சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு உங்களோட திறமைகளையும் திறனையும் வெளிக்காட்டி நல்ல ஒரு பயனுள்ள வகையில் வளர்ச்சிக்கு உண்டான வகையில் நாளை கொண்டு போவீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நகைச்சுவையான அணுகுமுறை அது 2 பேருக்குள்ளேயும் அன்பை மேலே வளர்க்குறதுக்கும் புரிதலை அதிகப்படுத்துறதுக்கும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிதலோட நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சில தருணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. சிறப்பான நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வார இறுதி நாட்கள் உங்களுக்கு சொந்தமானதாக தான் இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி அபாரமாக இருக்கும். சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க. ஆனாலும் அதை உடனே தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கவும் நல்ல ஒரு வளர்ச்சி காண்ற விதத்தில் நாள் சிறப்பாக இருக்குது. பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு சின்ன முதலீடுகள் செய்யறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக டயர்ட்னஸ் மட்டும் இருக்கும். ஓய்வெடுங்க. மற்றபடி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாளாக துலாம் ராசிக்கு இருக்கும் போது பயன்படுத்திக்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் நேரத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் குழப்பங்கள் குறைஞ்சி மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையிலையும் இன்வால்வ் ஆகாதீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்கள் வேலையை பார்த்தோமா நீங்கள் போனீங்களான்னு இருந்தீங்கன்னா நல்லது. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுவே கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எப்போ வரும் எப்படி போகும்ன்றது தெரியாது. 5ஆம் இடத்து சனி பகவானும் சரி, 8ஆம் இடத்து
குருவும் சரி, 9ஆம் இடத்து சந்திரனும் சரி, 10ஆம் இடத்து கேதுவும் சரி, எல்லா கிரகங்களும் கொஞ்சம் சிக்கலில் போய் உட்காந்துருக்கு. இது இல்லாமல் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் பிடியில் இருக்குது. எது நல்லது செய்யும், எது கெட்டதல் செய்யணும் எதுவும் தெரியாத நிலையில் இருக்குது. குடும்பத்தில் எதிர்பாராத வீண் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் மந்த நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் கூட இருக்கிறவங்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். எல்லா விஷயத்துலையும் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு வியாபாரத்தில் சின்னதாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் உங்களோட விஷயங்கள்லையும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நாளில் பல தடைகள் இருக்குது. அதெல்லாம் கடந்து வந்தால் வெற்றி கிடைக்கிறதுக்கு உறுதியாக இருக்கும். உங்களோட மனசில் இருக்கிற கவலைகளை நீக்கி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக போகும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாள் உங்களுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சி தர விதத்திலையும் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களோட நாள் சிறப்பானதாக போகிறதுக்கான வாழ்த்துக்கள். இன்று உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. வேலைகளை மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே உங்கள் மனசில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு தொணக்கிட்ட கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கும். அது மகிழ்ச்சியை குறைக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேறுபாடுகள்லாம் கலைஞ்சி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போங்க. எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு 2 நாள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை பார்த்து செய்யுங்க. கையில் இருக்கிற பணத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. தொலைச்சிட்டு பின்னாடி திண்டாடி பிரயோஜனம் இல்லை. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பண சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க. 2-3 நாளாக உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. பதட்டங்கள் ஜாஸ்தியாக இருந்தனால மனசுக்கு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கடந்த நாளில் ஏற்பட்ட சந்தோஷங்கள் கொஞ்சம் மறைஞ்சி மனசை வருத்தப்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாக கண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் குறையும். 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ராகு. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. 4ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அம்மாவால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்து குரு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கார். 8ஆம் இடத்து சந்திரன் மன வருத்தங்களையும் கலக்கங்களையும் அதிகமாக இருக்குது. அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். 9ஆம் இடத்து கேதுவும் சரி நிலையாக சந்தோஷத்தை கொடுக்காம குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனசில் எந்த ஒரு விஷயத்துலையும் நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை கைக்கு கிடைக்கிறதுல காலதாமதமாகிறது பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லா விஷயத்தையும் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. உங்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்துலையும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க. கடைசி நிமிஷத்தில் சில வாய்ப்புகளை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது இன்றைய நாளில் நல்லதாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை செய்யும் போது ஸ்டேபிளாக செய்வேன் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் குழப்பம் காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை. மேலதிகாரிகள் கிட்டேருந்து எந்த ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் எதிர்பார்க்காதீங்க. மனசு அமைதியல்லாத ஒரு சூழ்நிலையில் நாளை கொண்டு போகிறனால பொறுப்பாக கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற நிலையில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான உறவு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். நட்பான அணுகுமுறை தேவை. பொறுமையை நிதானமும் அவசியமாக தேவை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி தேவையில்லாத பதட்டத்தையும் டென்ஷனையும் உறவுகளுக்குள்ளே ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்சால் பேசுங்க, இல்லைன்னா அமைதியாக ஒதுங்கி போயிடுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது.
பொறுப்புகள் கொஞ்சம் அதிகம். அதே நேரங்களில் குறைஞ்ச பணத்தை கொண்டு பொறுப்புகளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் கவனமாக பார்த்து செலவுகளை கையாளுங்க. குறிப்பாக தேவையில்லாத செலவுகளை ஒதுக்கி வைங்க. தள்ளி போடாமல் பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமான செலவுகளை மட்டும் பார்த்து செஞ்சுட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. இல்லைன்னா பணப்பற்றாக்குறையே உங்களுக்கு அதிக பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தில் பணம் கையாளும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வலிமையும் ஆற்றலும் குறைஞ்சா மாதிரி இருக்குது. அதனால் ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸாக இருங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. அடுத்த ராசி மகர ராசி. உங்களுக்கு சொல்லவே வேணாம். எல்லா விஷயத்துலையும் சந்தோஷம், உற்சாகம், மகிழ்ச்சி. உங்களுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு பல விதத்தில் இருக்குது. கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், தொண வழி உறவினர்களாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் ஆதரவு இருக்குது. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள், ஆசைகள், கனவுகளை நிறைவேற்றிக்க நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ராசியில் 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல குரு. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு வயிற்றை கெடுப்பாரை தவிர மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை. 7ஆம் இடத்து சந்திரனும் 8ஆம் இடத்து கேதுவும் சுகவாசியான நாளாக தான் இருக்குது. அமோகமான பலனை தரும் நாளாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்பத்தில் தாராள பண வரவிற்கு சுபிட்சம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு எல்லா வகையிலையும் வளர்ச்சி பெறனால இந்த நாளை சிறப்பாக இருக்கும். அதே சரியாகவும் பயன்படுத்திக்குங்க. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நல்ல ஒரு வெற்றியை பெற்று தர மாதிரி இருக்கும். உங்களோட சிறந்த ஆற்றலும் உங்களோட சிறந்த தெளிவான எண்ணங்களும் உங்களோட திருப்தியான ஆளை வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை புத்திசாலித்தனமாக சீக்கிரமாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட பணியாற்ற முறை சிறப்பாக இருக்கும். அதன் மூலிமா சாதகமான பலன்கள் கிடைக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்குது. வேலையில் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் கண்டிப்பாக இன்று வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தொணக்கூட ரொம்பவே நேர்மையாக நடந்துக்குவீங்க. ஓப்பனாக எல்லாத்தையும் பேசுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கிற விதமாக இருக்கும். சில சூழ்நிலைகள் விட்டு கொடுத்து போகிறதும் நல்ல ஒரு 2 பேருக்குள்ள பரஸ்பர புரிதல் அதிகமாகிறதுக்கும் உதவியாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணமானவர்களும் விருந்து விசேஷங்களை கலந்துக்கிறதுக்கும் ஜாலியாக ஆஃபீஸ் டைம் மீட்டிங் பார்ட்டி அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான வரவு நல்லா இருக்குது. தேவையான சமயத்தில் உங்கள்கிட்ட பணம் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவுகளையும் பயனுள்ள வகையில் செய்கிறனால திருப்தியான மனநிலையோட நாளை செலவுகளை செஞ்சு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குறைபாடுகள் எதுவும் கிடையாது. சின்னதாக டயர்ட்னஸ் மட்டும் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஜாலியாக நாளியாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக கொண்டு போகிறதுனால உங்கள்கிட்ட இருக்கிற தைரியம் உறுதியும் சரி, நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் சரி, நாளை சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படின்னா ஓடிக்கிட்டே இருந்தாலும் அந்த ஒரு களைப்பே இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கியம், சந்தோஷமான மனநிலை, எல்லா விதத்துலேயும் உங்களோட திறமைகள் சரி, உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு வச்சு எல்லாத்தையும் கொடுக்கறது உங்களை தைரியமாகவும் துணிச்சலாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். 2ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் சறுக்களை கொடுப்பாரு. ஆனால் 5ஆம் இடத்து குருவும் சரி, 6ஆம் இடத்து சந்திரனும் 7ஆம் இடத்து கேதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கொடுக்குறாங்க. மனைவி வழி உறவினர்கள் மூலிமா சாதகமான பலன்கள் உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்கி ஆர்வமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிட்டும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு விதமான நாள் இருக்குது. இன்று உங்களோட கடின உழைப்பு மூலிமா நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. இல்லை நீங்கள் விருந்து விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது.
நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்துகிற விதத்தில் நாள் இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதத்துலேயும் நல்லதாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். அதே நேரங்களில் உங்களோட புத்திசாலித்தனம், திறமை, உங்களோட சுறுசுறுப்பு மூலிமா சிறந்த புதிய யுக்திகளை கையாண்டு நாளில் வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட திறமையை பார்த்து அடுத்தவங்களை பிரமிப்படைகிற விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. சில புதிய யுக்திகளை கையாளும் போது அது உங்களோட நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு அப்ரைசலுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாளில் அப்ரைசல் அட்டன் பண்ணுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்கள் தனக்கிட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. அது உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறனால நாள் முழுக்க 2 பேரும் ஒன்றா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும், விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கும், வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுங்க. பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. குடும்பத்தோடையும் சரி, நிறைவான நாள், நிம்மதியான நாள், சிறப்பான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு இருக்குது. ஆனால் சின்னதாக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மாத கடைசி பண இழப்பு ஏற்படாமல் எந்த ஒரு செலவுகளையும் செய்யலாம். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமாக முதலீடு செஞ்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல பலன் தர விதமாக நாள் இருக்கும். உங்களுடைய நாள் சிறப்பானதாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறதுனால பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நாளை பயன்படுத்திக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீனராசி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா பொறுப்புகளே உங்களை வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு மந்தமான மனநிலையில் இருக்கிறீங்க. காலையிலேருந்தே டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. 4ஆம் இடத்து உங்கள் ராசியில் சனி பகவானே உட்கார்ந்துட்டு இருக்காரு. 4ஆம் இடத்து குருவும் சரி, 5ஆம் இடத்து சந்திரனும் சரி, 6ஆம் இடத்து கேதுவும் சரி முறுக்கி போட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கலான்ற மாதிரி டயர்டாக வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா 12ஆம் இடத்து சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இது அடுத்த விருச்சிக ராசி மாதிரி எல்லா கிரகமும் சிக்கலில் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. பண வரவு சொல்கிற அளவுக்கு சுமாராக இருக்கும். பசங்களால் வீண் செலவுகள், அதாவது வந்த பணம் போயிடுற மாதிரி இருக்குது. குடும்பத்தோரோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றி மாதிரியும் வேலை செய்கிற இடத்துல பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. உங்களோட மதிப்பு உயரணும். அதுக்கேற்ற மாதிரி நாளை புத்திசாலித்தனமாக கொண்டு போங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த நாள் எப்படி கொண்டு போகணுன்னு காலையிலே திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும், இல்லை கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்கலாம். இன்று பொறுமையோடு நாளை கொண்டு போகிறது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையும் சூடான விவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசிங்க, பொறுமையாக இருங்க. விவாதத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. இல்லைனா பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசுகிறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்கிறத தள்ளி போடுறது நல்லது. நாள் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு கொடுத்த பணிகளை நேரத்திலோ இல்லை அதற்கு முன்போ முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கூடுதலான பணிகள், உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் ஏற்கனவே இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை. அதனால் வேலைகள்லையும் சரி கவனமாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் குடும்ப பிரச்சனை அது தொணக்கிட்ட தான் காட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. நட்பான அணுகுமுறை தொணக்கிட்ட இருந்ததுன்னா அது நாளை சிறப்பாக அமைதியாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இது காதலர்களுக்கும் பொருந்தும். உங்களோட பிரச்சனையை அவங்க மேலே திணிக்காதீங்க. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. அவங்கள உற்சாகமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது. பசங்க பிரச்சனையை தொணக்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. பசங்களோட விஷயங்களை தனியாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால ஜாஸ்தியாக கையில் கொடுத்துட்டு கவனக்குறைவு காரணமாக பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவு செய்யும் போது பண விஷயத்தில் கவனம். செலவுகளை கண்காணிங்க. தேவையில்லாத செலவுகளை தள்ளி போடுங்க. இல்லைனா செலவுகளையே செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் அமைதி இல்லை, குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வெடுங்க. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இப்போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா
அப்போ தான் லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். லைவில் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் வரும். சுயஜாதகம் பார்த்தீங்கன்னா முழுசாக உங்களோட எதிர்காலம், வாழ்க்கை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்போ மாறும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில கிரகநிலைகள் சிலருக்கு சாதகமாக இல்லை, சிலருக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் ராகு கேதுக்குள்ளே 6-7 கிரகங்கள் இருக்கும் போத குறிப்பாக ஒரு 2 நாளில் சந்திரன் மட்டும்தான் வெளியில் போகிற மாதிரி இருக்குமே தவிர அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு இந்த கிரகநிலைகள் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது நல்லது. உங்களோட ஆதரவுக்கு நன்றி.